கசக்கவே கசக்காதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் தேங்காய் துருவல் வந்து ரொம்ப முக்கியங்க. தேங்காய் துருவல் இல்லாமல் செஞ்சால் லைட்டாக கசக்குங்க. கண்டிப்பாக தேங்காய் துருவல் போடணுங்க. இப்போ பாருங்க நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கலாங்க. பாருங்கள் மணத்தக்காளி கீரை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. வெந்துடுத்துங்க நல்லா. தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டால் போதுங்க. மணத்தக்காளி கீரை பொரியல் வந்து ரெடி ஆகிடுங்க. இது வந்து நான் சேர்த்துட்டேங்க. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இதனோட அளவு எல்லாம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. நீங்கள்